Hi friends, welcome back to our Techwings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா oops ஓகேங்களா. சோ oops பத்தின ரிலேட்டடான கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸா JRE னா என்ன, JDK னா என்ன, JVM னா என்னன்னு சொல்லி டிஃபரன்ஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டாபிக் வந்துட்டு ஊப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஊப்ஸ் அப்படின்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவாவையே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இது வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணால் ஈஸியாக வந்துட்டு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ண ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன லாங்குவேஜ் இருந்தது, அதை எதை பேஸ் பண்ணி ரன் ஆனது அப்படின்னு ஆல்ரெடி தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்ததுன்னா C++ இருந்திருக்கும். C++ என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னால் என்னன்ட்டா ஒரு கான்செப்டை வச்சு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒன்றுக்கும் நம்ம வந்து லைன் பை லைன் வந்து டீட்டெயில்டாக மெஷினுக்கு புரிகிற மாதிரி நம்ம கோடிங்ஸ் எழுதுனா மட்டும்தான் அந்த ஃபுல் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ நம்மளால் வந்து அவ்வளோ வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் வந்து மெஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியாக நம்ம வந்து அதை டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரெண்டில் வந்துட்டு ஸ்கிரிப்டிங் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அண்ட் தென் ஊப்ஸ் கான்செப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அண்ட் தென் அசம்பிளி லாங்குவேஜ், மெஷின் லாங்குவேஜ், பைனரி கோட் லாங்குவேஜ்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஸோ ஹையஸ்ட், ஹை லெவல், மீடியம் லெவல், லோ லெவல், வெரி லோ லெவல். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பிரிச்சுட்டாங்க. ஸோ ஹையஸ்ட் லெவலில் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே ஸ்கிரிப்டிங் லெவலில் மட்டும்தான் எழுதிப்பாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் ரிலேட்டடாக எழுதிப்பாங்க. மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொசீஜரலாக எழுதியிருப்பாங்க. லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்துட்டு நம்மளுக்கு மெஷின் கோட் கன்வர்ஷனில் தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் தென் வெரி லோ லெவல் ஒன்லி ஃபார் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நாம் இப்போ லேர்ன் பண்ண போகிற ஜாவா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்துட்டு ஈஸியாக நம்ம ஹியூமன் வந்து ரீடபிள் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான கோடிங்ஸில் எழுதிப்பாங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஊப்ஸ் கான்செப்ட், தட் மீன்ஸ் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஊப்ஸ் கான்செப்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ், ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், கேப்சுலேஷன், பாலிமார்பிசம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஊப்ஸ் கான்செப்டோட ஒரு நம்மளுக்கு கேட்டகரிஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னென்னு நம்ம டீட்டெயில்டாக இனி வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊப்ஸில் வந்துட்டு சில விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் ரன் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட், இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்னால் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரியல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரியான ஒரு திங் கிடையாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட், ஆர்எல்ஸ் ஒரு டெம்ப்ளேட்டுன்னு சொல்கிறாங்க. டெம்ப்ளேட்னா என்னென்னு நம்ம சொல்லுவோம்னா, ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு எடிஷன் நம்ம வச்சுருப்போம், அதுக்கு கீழே வந்து நம்ம டிவிஷனாக சில விஷயங்களை வச்சுருப்போம். ஸோ டெம்ப்ளேட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மாடலாக யூஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்குவோம். அண்ட் தென் கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெமரியை ஆக்குப்பை பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ப்ரோக்ராமில் வந்துட்டு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணாது, தட் மீன்ஸ் ஆக்குப்பை பண்ணாது. அண்ட் தென் கிளாஸ்னால் நம்மளுக்கு மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, மெத்தட்ஸும் ஆப்ஜெக்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு கிளாஸ். கிளாஸுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மெத்தடாலையும் ஆப்ஜெக்டாலையும் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். இப்போ ஜாவா ப்ரோக்ராமில் எவ்ரி ப்ரோக்ராம் நம்ம கண்டிஷ்னலி வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஸோ எவ்ரி ப்ரோக்ராம் ஷுட் பி ஹாவ் அ
மெயின் கிளாஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா ப்ரோக்ராம்லேயும் வந்து கிளாஸ் இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு கிளாஸை வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சஸ் மாடிஃபையர் இருக்கணும், அண்ட் தென் அந்த கிளாஸ் இருக்கணும், அந்த கிளாஸோட நேம் இருக்கணும், அதோட டிக்ளரேஷன் பார்ட்டில் வந்துட்டு நமக்கு ஃபீல்டு இருக்கணும், மெத்தட்ஸ் இருக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கிளாஸ்ன்றது நம்மளுக்கு என்னென்ன இருக்கணும், ஆப்ஜெக்ட் அண்ட் தென் வந்து நம்மளுக்கு மெத்தட் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிக்ளேர் பண்ணும்போது நீங்கள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், அக்சஸ் மாடிஃபையர்னால் ஒன்றும் இல்லை, இந்த ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்ட் அதெல்லாம் நம்ம பண்ணிப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம அக்சஸ் மாடிஃபையர்னு சொல்லுவோம். அண்ட் தென் நம்மளுக்கு என்ன கிளாஸ்ன்னு இருக்கணும், கிளாஸ் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், திஸ் இஸ் நாட் அண்ட் ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. அண்ட் தென் கிளாஸோட நேம் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து மெத்தட் ஃபீல்ட். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் ப்ரோக்ராம் வைஸாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து கண்டிஷ்னலி நம்மளுக்கு ரியல் வேர்ல்ட் என்டிட்டி தான். நம்ம வந்து இப்போ பார்க்கக்கூடிய எல்லா திங்ஸையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளால் பார்க்க முடிய எல்லா திங்ஸையும் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா பென்சில், டேபிள், சேர், அந்த நம்ம இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான். அது வந்து நம்மளுக்கு ரியல் வேர்ல்டில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அண்ட் தென் இது வந்து கண்டிப்பாக ஸ்பேஸை ஆக்குபை பண்ணணும். எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு திங்ஸை நம்ம கண்ணால் பார்க்குறோம், ஸோ அது ஒரு ஸ்பேஸில் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அது கண்டிப்பாக வந்து ஒரு பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணும். தட் மீன்ஸ் மெமரியை ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஜென்ரலைஸ் கேட்டகரிஸ் இருக்குது. என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி, ஸ்டேட்ஸு, அப்புறம் பிஹேவியர். ஸோ ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்லாம் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பென் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பென்னுங்கிறது வந்து நமக்கு ஆப்ஜெக்ட், ஓகேவா, ஒரு பேசிக்கான ஒரு ஆப்ஜெக்ட். இந்த பென்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நேம். இப்போ இந்த பென்னுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், தட் மீன்ஸ் பிராண்டட் நேம்னு இருக்கும், பார்க்கர் பென்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட நேம் தான் நம்மளுக்கு ஐடென்டிட்டி. அண்ட் தென் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸ்டேட்னா என்னென்னா, அதோட கலர் என்ன, அதோட சைஸ் என்ன, எப்படி இருக்கும், நம்ம அதை வந்து ஒரு மாதிரி ஃபிகர் அவுட்டாக சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஸ்டேட். அது ப்ளூ கலராக இருக்குன்னு வைங்களேன். ஸோ அதுதான் அதோட ஸ்டேட்டு. அண்ட் தென் பிஹேவியர். இப்போ இந்த பென்னால் நம்மளுக்கு என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென் என்ன பண்ணும், நம்மளுக்கு ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணணும்னா அதோட ஐடென்டிட்டி இருக்கணும், அதோட ஸ்டேட்ஸ் இருக்கணும், அதோட பிஹேவியர்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணது தான் நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கு இப்போ டீட்டெயில்டாக ஒரு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ப்ரோக்ராமில் எப்படி சின்டாக்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸோட நேம் இருக்கணும். கிளாஸோட நேம்க்கு அப்புறமா நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கணும். ரெஃபரன்ஸ் வேரியபிள்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான். ஸோ நம்ம ஏபி அப்படி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ரெஃபரன்ஸ்ங்கிறது நாம கொடுக்குற வேரியபிள். அண்ட் தென் நியூங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்ட். இந்த கீவேர்டு தான் நம்மளுக்கு வந்து மெமரியை அலோகேட் பண்ணும். இந்த நியூ கொடுக்காத வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க கிளாஸ் நேமுக்கு வந்து மெமரி அலோகேட் ஆயிருக்காது. இந்த நியூ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அது வரைக்கும் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து நம்மளுக்கு நல்லுன்னு தான் இருக்கும். தட் மீன்ஸ் எம்டியாக தான் இருக்கும். நியூன்னு கொடுத்த உடனே ஓகே இதுக்கு மெமரி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தில் போய் நம்மளுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணும். அண்ட் தென் கிளாஸோட நேம் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு க்ரியேஷன் கொடுத்துருக்கேன் சின்டாக்ஸ் பண்ணிட்டு. டெமோங்கிறது என்னோடய கிளாஸோட நேம். அண்ட் தென் வேரியபிள் ஏங்கிறது என்னோடய ரெஃபரன்ஸ் நான் வச்சுருக்கேன். நியூங்கிறது நான் வந்து மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கான கொடுத்த கீவேர்டு. அண்ட் தென் அகெயின் கிளாஸ் நேம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்மளுக்கு ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அதோட நேமே நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மெத்தடில் தான் வந்து ரன் ஆகும். அந்த மெத்தட் வந்து நிறைய செட் ஆஃப் கோட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கோடை வச்சு மட்டும்தான் நம்ம ஒரு டாஸ்க்கை வந்து ரன் பண்ண முடியும். அதுக்கு கொடுக்கக்கூடியது தான் நம்மளுக்கு மெத்தட். இந்த மெத்தடை பற்றி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் எப்போ வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் இல்லாமல் ப்ரோக்ராம் கண்டிப்பாக ரன் ஆகாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மெத்தட் ஜாவா ப்ரோக்ராமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் கொடுக்கும்போது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் மெத்தட்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ளரேஷன் பார்ட் கொடுப்போம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ மெயினுங்கிறது நம்மளுக்கு ஒரு மெத்தட் தான். ஸோ இது இல்லாமல் ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது, என்டர் ஆக முடியாது. ஸோ திஸ் இஸ் என்ட்ரி லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் மெத்தட். ஓகே, இந்த மெத்தடை வந்து நம்ம எப்படி வந்து சின்டாக்ஸாக க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அக்சஸ் மாடிஃபையர் இருக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைவேட் பப்ளிக் ஏதாவது இருக்கணும். அண்ட் தென் ரிட்டர்ன் டைப்னா நமக்கு டேட்டா டைப்ஸ் இருக்குங்க இல்லையா. ஸோ என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ்ன்னு கொடுக்கணும்.
அப்புறமா அந்த மெத்தடோட நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேராமீட்டர் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேராமீட்டர் அதில் பாஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து வரப்போகிற வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி சின்டாக்ஸ்ன்னு மட்டும் தெரிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஊப்ஸ் கான்செப்டில் ரொம்ப நம்மளுக்கு பேசிக்காக வந்து ரன் ஆகக்கூடிய கான்செப்டான கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட் இதுனா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஊப்ஸ் ரிலேட்டடாக தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கான்செப்டாக நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போட போகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபுல் டைமாக கோர்ஸாக எடுத்து பண்ணணும்னு லைக்னஸ் இருந்தது இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ப்ரோக்ராமிங் கோர்சஸ் போயிட்டுருக்கு, பேட்ச் போயிட்டுருக்கு. அது ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைனில் ரெண்டு டைப் ஆஃப் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் வேணுங்கிறத வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹச்ஆர் நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு என்கொயரி பண்ணிக்கலாம் அபவுட் ஆல் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்னா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.